தஆலா அவர்கள் பாதையில் செல்கின்ற போதெல்லாம், சந்தைக்கு செல்கின்ற போதெல்லாம் தக்பீர் சொல்வார்கள். அந்த தக்பீரை கேட்டு மக்களும் அவர்களோடு தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்ததை நாங்கள் வரலாற்றிலே அழகான முறையிலே படிக்கிறோம், சுன்னாவிலே அதனை காண்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தக்பீர் என்றால் என்ன முறையிலே நாங்கள் செல்ல வேண்டும்? அதற்கான முறை என்னவென்றால், நாங்கள் வளமையாக பெருநாளிலே சொல்கின்றது போன்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லலாம். அல்லது அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த மாதிரியான முறையிலே எங்களுடைய தக்பீரை அமைத்துக் கொள்ளலாம். இதனை சத்தமாக சொல்வதன் மூலமாக இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட இந்த சுன்னாவை நாங்கள் ஹயாத்தாக்கலாம். எங்களுடைய ஆபீஸில் இருக்கும் போது, அதே போல நாங்கள் எங்களுடைய பள்ளிவாசல்கள் இருக்கும் போது, எமது அறைகளில் இருக்கின்ற போது இந்த சுன்னத்தை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த 10 நாட்களுக்குள், துல்ஹஜ் 10 நாட்களுக்குள் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நாங்கள் இந்த காலத்திலே செய்யக்கூடிய மிக பிரதான ஒரு விடயம் சதகா. சதகா என்ற அம்சம் எந்த காலமும் இருக்கும், அதுக்கு காலை வரையறை இருக்காது. ஆனால் இந்த காலத்திலே துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய சதகாக்கள் மிகவும் பிரயோசனமானவும் அதிகமான நன்மையை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வரும், உங்களுக்கு நாங்கள் அளித்தவற்றிலிருந்து, உங்களுக்கு நாங்கள் தந்த சொத்து செல்வங்களிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவழியுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளையை நாங்கள் எப்பவும் நிறைவேற்றலாம். ஆனால் இந்த சீசனில், இந்த பருவ காலத்தில் நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் எங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் பயப்படுகின்றார்கள், ஜகாத் கொடுத்தால், சதகா கொடுத்தால் எங்களுடைய பணம் குறைந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலுன் மின் சதகா. எந்த ஒரு செல்வமும் சொத்தும் சதக்காவின் மூலம் குறைந்ததாக வரலாற்றில் நீங்கள் காணவே முடியாது. காரணம், ரசூலுல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. ஒரு நாள் உங்கள் சொத்து செல்வங்கள் சதக்காவின் மூலம் குறைவடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக பிரதானமான ஒரு இபாதத் இந்த நாட்களில் இருக்கின்றது. நாங்கள் அரஃபாவுடைய தினத்தை இந்த நாட்களில் தான் நாங்கள் முன்னோக்குகின்றோம். துல்ஹஜ் மாதத்தில் 9வது நாள் அரஃபாவுடைய தினமாக இருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய தினம் மிகவும் மதிப்புக்குரிய, கண்ணியத்துக்குரிய ஒரு தினமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அரஃபாவில் நிற்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் பார்த்து பெருமைப்படுகின்றான். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் கேட்கின்றான், இந்த மக்கள் என்னிடம் எதனை எதிர்பார்த்து வந்தார்கள்? அஃப்வத் யா அல்லாஹ். அவர்கள் சொல்கின்றார்கள், சொத்து செல்வம் பணம் எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இவற்றை இழந்து வந்திருக்கின்றார்கள், செலவழித்து வந்திருக்கின்றார்கள். காரணம், யா அல்லாஹ், உன்னுடைய மக்ஃபிரத், உன்னுடைய அஃபு, உன்னுடைய பாவ மன்னிப்பை அவர்கள் வேண்டி வந்திருக்கின்றார்கள். சொன்னார் அல்லாஹ் தஆலா, நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இந்த அரஃபாவுடைய தினம் நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த 10 நாட்களுக்குள்ளே இந்த அரஃபாவுடைய தினத்தை ஹாஜிகள் சந்திப்பார்கள். அரஃபாவில் இருந்து கொண்டு அவர்கள் துஆ கேட்பார்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லாத எங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தை அழகான முறையில் வழிகாட்டி தந்தார்கள். அந்த அரஃபாவுடைய நோன்பை அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு எப்படிப்பட்டது என்றால், அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர அஸ்-ஸனத அல்லதி கப்லஹு வஸ்-ஸனத அல்லதி பஅதஹு. ரவாஹு முஸ்லிம். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். நான் அரஃபாவுடைய நோன்பு ஒரு வருடத்துக்கு முன் சென்ற பாவத்தையும் எதிர் வரக்கூடிய வருடத்தில் நடக்கக்கூடிய பாவத்தையும் மன்னிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆஷூராவுடைய நோன்பு சென்ற வருடத்தின் முன்னே சென்ற வருடத்தின் பாவத்தை மன்னிக்கும் என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் அரஃபாவுடைய நோன்பு 2 வருடங்கள் முன் சென்ற எதிர் வரக்கூடிய வருடங்களில் எங்கள் கைகளால் நடக்கக்கூடிய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கத்தக்கதாக இருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த நோன்பை நாங்கள் தவறாமல் பிடிப்பதோடு எமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாங்கள் பிடிப்பதற்கு நாங்கள் ஆர்வமூட்ட வேண்டும். அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த அரஃபாவுடைய நாட்களில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்தில் நாங்கள் எங்களுக்காக அதிகமாக துஆ கேட்கும்படி நாங்கள் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஏனால் இஸ்லாத்தில் நாங்கள் இன்னொருவரிடத்தில் துஆ கேட்பதற்கு சொல்லலாம். அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படுகின்ற துஆ மிகவும் சிறந்த துஆவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால்,
ஹஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃப்துல்லாஹ், ஹாஜிகளும் உம்ராவுக்கு வரக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். எனவே நாங்கள் அவர்களிடத்தில் நாங்கள் எங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹுத்பாவிலே நாங்கள் இன்னும் சில விளக்கங்களை பார்ப்போம். رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 10ஆம் நாள் நாங்கள் ஆரம்பிக்க போகின்ற தியாக திருநாள் இந்த துல்ஹஜ்ஜின் 10 நாட்களுக்குள் வருகின்றது. அந்த தியாக திருநாளிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த ஒரு பிரதானமான ஒரு வணக்கம் இருக்கின்றது. சுன்னா முஅக்கதாவாக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக அந்த சுன்னா இருக்கின்றது. அதுதான் குர்பான். அந்த குர்பானை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவுபெற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்கள் அல்லாஹ்வையே தொழுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தொழுங்கள், அதே போன்று அல்லாஹ்வுக்கே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அழகான முறையில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா வேறொரு குர்ஆன் வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். சூரத்துல் ஹஜ் 37வது வசனத்திலே லை யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இரத்தமோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாற்றமாக அல்லாஹ் தஆலாவை சென்றடைவது உங்களுடைய தக்வாதான், இறையச்சம் தான். எனவே நாங்கள் அல்லாஹ்வை இறையச்சம் கொண்டவர்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஈகை, அதாவது இந்த தியாக திருநாளிலே நாங்கள் கட்டாயமாக எல்லோரும் கூட்டாக சேர்ந்தாவது குர்பானியை கொடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. எல்லாரும் நினைக்கிறார்கள் பணம் படைத்தவர்கள் தான் இதையும் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு இது கடமை என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சாதாரண விடயம். யாரை பொறுத்தவரையில் வெளிநாடுகளில் எங்களை போன்று வந்து உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சாதாரண விஷயம். 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். சாதாரணமாக ஒரு 300 ரியால் 250 ரியால் நாங்கள் கொடுத்தோம் என்றால் ஒரு மாட்டை நாங்கள் பெற்று அறுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி வசதி வாய்ப்பு வரும். எனவே எங்களை பொறுத்தவரையில் வெளிநாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு சாதாரண விடயமாக இருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும், குர்பானியை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தக்வாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்துக்களில் பிரதானமானதாக இந்த குர்பானியும் இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்திலிருந்தாவது நாங்கள் இந்த குர்பானியை கொடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த குர்பானியை கொடுக்கின்றதை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு ஆடு கொடுக்கலாம், அதே போன்று ஒரு மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம். ஆட்டை பொறுத்தவரையில் அந்த குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்கலாம் ஆட்டை. ஆனால் மாட்டை பொறுத்தவரையில் 7 பேர் சேர்ந்து நாம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஏன்னா நாடுகளை பொறுத்தவரையில் ஆடு மாடு தான் அதிகமாக பாவனை இருப்பதனால் நாங்கள் அதையும் செய்யலாம். அது இல்லாமல் நாங்கள் எங்கு கொடுக்க முடியுமாக இருந்தால் இங்கு வசதிப்படுத்தவர்கள் இங்கே வேலை செய்யக்கூடிய மத்தியிலே நாங்கள் அதனை கொடுத்தோ பகிர்ந்து கொள்ளக்கூடிய வசதிகளும் இருக்கின்றது. அதனை நாங்கள் முயற்சித்து செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்பானியை கொடுக்கின்றவர்களை பொறுத்தவரையிலே சில இஸ்லாத்தின் வழிகாட்டல்கள் இருக்கின்றன. யாராவது ஒருவர் குர்பானி கொடுப்பதற்காக நியத்து வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் துல்ஹஜ் மாதத்தின் 1ஆம் பிறையிலிருந்து குர்பானியை அறுக்கும் வரையிலே அவரது உடலில் இருந்து முடிகளையோ நகங்களையோ களையக்கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கின்றது. எனவே இந்த 3 நாட்கள் இருக்கின்றன. நாங்கள் அதற்கான நியத்தை உறுதியாக வைத்து விட்டோம் என்று சொன்னால் கொடுக்கக்கூடியவர் பிரதானமாக அவர் என்ன செய்யக்கூடாது, நகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது. அதனால முன்கூட்டியே அவர் எடுத்துக்கொள்ளணும். அதற்கு பிறகு பிறநாள் தினம் அன்று அல்லது அடுத்த நாள் அவர் அறுக்கிறார் என்றால் அறுத்து முடித்ததன் பிறகுதான் என்ன செய்ய வேண்டும், அவர் அந்த பிராணி அவரது உடலில் இருந்த விடயங்களை நீக்க வேண்டும். அது வரைக்கும் அவர் எடுக்க கூடாது. எனவே இந்த முறையிலே நாங்கள் அழகான முறையில் செய்து இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்புகளை பெற்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தக்வாவை பெற்று தரக்கூடிய உதவியாவை கொடுத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறி நாளை மறுமையிலே சுவனமதில் அல்லாஹ் தஆலா எங்களை ஒன்று சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாம் நடந்து அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலவாத்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதிகமாக சொல்லுங்கள். அந்த விடயத்தில் எங்களுடைய சமூகம் பொடுபோக்காக இருக்கிறது. ஒவ்வொரு குத்துபாவிலும் அரபுல சொல்லுவாங்க, எல்லாரும் இமாம் அரபுல சொல்லுவாங்க, அந்த டைம்ல மட்டும் சொல்லுவாங்க. ஆனா நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் மீது எப்பவும் ஸலாத்தும் ஸலவாத்தும் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று குறிப்பாக யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்தில் அதிகமான